மறுமினிய சொத்தாஸ்தி
பிள்ளைகளுடைய சந்ததிகள் அனைவரையும் இனமது குறையாமல் எடுத்து தர வேண்டும் என்று நம்மை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்த தாய்மார்கள் என்ன செய்றாங்க கேட்கிறார்கள். ஆனா நம்ம எப்படி கேட்கிறோம்? ஐயா கிட்ட ஏன் குடும்பத்துல நல்லா இருக்கீங்க ஐயா, நான் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் திருவிழா நடத்த முடியுமா? எல்லா மக்களும் நல்லா இருந்தாதான் ஐயாவுக்கு என்ன செய்ய முடியும்? நடத்துவதற்கு அன்னதர்மம் வைக்கிறதுக்காக பொருள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்படிதானே? அப்போ நமக்கு எல்லாம் சேர்த்து பணிவிடைக்காரர் எப்படி கேட்கணும்? எல்லா மக்களையும் ஐயா சோறு கொடுக்கணும்னு சொல்லி பணிவிடைக்காரர் கேட்கணும். நம்மளும் அதே மாதிரி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யுமா கேட்கக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். அதனாலதான் அன்னைமார்கள் கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம தனி குடும்பம் அப்படின்னு போனா தர்மீக வாழ்வுல சொல்ல முடியாது. ஏன்னா 7 அம்மைமார்கள் மூலமாக சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்தார்கள். அந்த சார்ந்தவர்களுடைய வழி தோன்றல்கள் நம்ம எல்லாரும், நம்ம முன்னோர்கள் நமக்காக பட்ட பாடுகள் அனைத்தையும் ஐயா இருக்கிறாரு இந்த ஆகமத்தில் தந்திருக்கிறார். நம்ம எல்லாம் படைத்திருக்கின்றோம். இது என்னோட குடும்பம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லக்கூடாது, தாங்கள் கேட்கக்கூடாது. எல்லா மக்களுக்கும் ஐயா என்ன செய்யணும்? எல்லாம் நல்லபடியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கணும். இப்ப அம்மைமார்கள் கேட்ட உடனே ஐயா சொல்லுகின்றார், உங்களுடைய மனுவழியை என் முன்பு வருக செய்தால் நான் என்ன செய்றேன்? கொடுக்கல் வாங்கல் பேசணுமா? இப்ப ஐயாவுக்கு நமக்கும் என்ன நடக்க போகுது? கொடுக்கல் வாங்கல் நடக்க போகுது. ஐயா அழிவில்லாத வாழ்க்கையை தரப்போகின்றார். அதனால பரிசம் பேசணும். எல்லா பிள்ளைகளையும் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், அவங்ககிட்ட நான் பரிசம் பேச வேண்டும் என்று சொன்ன உடனே குடும்பமாக வராங்க. வந்த உடனே பரிசம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அன்னைக்குள்ள காலகட்டத்துல கல்யாணம் அப்படின்னா முதல்ல மாப்பிள்ளை வீட்டார் பரிசம் போடணுமா, பெண்ணுக்கு கொடுக்கணும். என்னெல்லாம் போடுகிறாரோ அதற்கு தகுந்தார் போலதான் பெண் வீட்டுல என்ன செய்வாங்களா செய்வாங்க. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. பொண்ணு எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் இருக்குதோ அதை பொறுத்துதான் கல்யாணம். அன்னையோட முடியாது அந்த நகை பிரச்சனை. குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு திருமண வயது வந்தாலும் அன்னைக்கு தர முடியாத போது என்ன செய்யல, இன்னும் உங்க வீட்டுல வாங்கி தந்தாங்க இல்லை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருப்போம். அதனால மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, சரி பரிசுன்னு வந்தாச்சுங்களா, எங்களுக்கு முதல்ல நீர் என்ன செய்வாரு? அம்மைமார்களுக்காக என்ன பரிசம் கொடுப்பீர்கள் என்று எல்லாரும் கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்மளும் ஐயா கிட்ட கேட்கிறோம். ஐயா என்ன சொல்லுகின்றாரோ அதை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா சொல்லுகின்றார், தகருமோ நான் தரக்கூடிய தங்க காசு. இந்த உலகத்துல தகரக்கூடிய தங்க காசு சதா கோடி எண்ணத்திற்கும் அடங்காது. எல்லாவற்றிற்கும் மேலாக அழிவில்லாத வாழ்வை என்ன செய்வேன்? உங்களுக்கு தரப்போகின்றேன். இதை விட வேறு ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? ஐயா கிட்ட தங்கத்தை போல ஒளி பொருந்திய வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு. கலிகத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு கால கைய போச்சுன்னா போனது அப்படிதானே, உடல்ல மறுபடி வளருமா? முடியாது. ஒரு வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது வயசானதுக்கு அப்புறம் திருப்பி இளைஞர் போல வாழணும்னு ஆசைப்பட முடியுமா? கை கண்ணா அடிச்சு மாத்திடலாம். ஆனா ஊருக்கு தெரியும் கிளம்பா அப்படின்னு தெரியும், அப்படிதானே? என்ன வேலை விட்டாலும் கலியுகத்துல வயசு போகின்ற பிறகு ரெண்டாவது என்ன செய்ய முடியாது, முடியாது. தாத்தா கிட்ட பாட்டு வயசு கேட்டா சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கும் 16 வயசு தான். அன்னைக்கும் அதே தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு 70 வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேட்டாலும் 70 தான் எனக்கு நடக்குது அப்படின்னு உண்மை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதனால ஐயா சொல்லுகின்றார், அழிவில்லாத வாழ்வு 4 வரம். இந்த உலகத்துல இந்த உடலை வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது. இறந்த பிறகு துணி அடக்கம் பண்ணணும். இல்ல 2 நாளைக்கு மேல உடலை வச்சா இதை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால இந்த உடலை வைத்து எதையுமே செய்ய முடியாது. ஏழைப்படக்கூடிய இடத்துல ஒரு ஆடு நம்மள போய் இருப்போமே, யாரை யாருக்கு தான் அதிகமா போவோம்? ஆட்டுக்கு தான் பேசி வாங்கிட்டு போவாங்க. நம்மள
யாருமே செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அதனால உலகம் அப்படி. இந்த உடலோடு இந்த உலகத்துல உங்களுக்கு வாழ்க்கை, அந்த அருமைகத்துல ஒளி உடலை தருகின்றேன். என்னைக்கும் ஒளி நிலையில் இறைவன் இருப்பது போல நமக்கும் என்ன செய்யறான் ஐயா, ஒளி உடலை தருகின்றார். அப்புறம் வயசாகினாலே கவலை அப்படிதானே வந்துடும். பிள்ளைகளை எப்படி திருமணம் செய்து கொடுக்க போறணும், இனிதான் நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது, என்ன செய்வது என்று வயதை நீங்கள் நினைத்து கவலைப்படுவதனால் என்றும் 16 வயது இளவரசர் போல இளவரசி போல உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தருகின்றேன். இதை விட வேற ஏதாவது வேணுமா நமக்கு? ஆனாலும் கல்வி வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிதானே. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ட்ரெஸ்ஸுக்கு சண்டை நடக்கும், அக்கா தங்கச்சிக்குள்ள துணிக்கு சண்டை நடக்கும், நடக்குது தானே உலகத்துல. எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா ஐயா இந்த இரண்டையும் தந்து ஞான கண் நமக்கு தருகின்றார். இந்த கண்ணை வந்து இறைவன் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. பார்த்தா எப்படி பார்ப்போம்? ஐயாவுடைய புதுசா ஒரு செயின் வந்துருக்கு பாருங்க, எத்தனை பவுன் இருக்கும், இந்த செயினை தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஐயாவுக்கு போட்ட பட்டு கூட என்ன செய்வாங்க, நம்மளுடைய நிலையை பார்ப்போம். அப்ப இந்த கண்ணை கொண்டு உலகத்துல என்னெல்லாம் இருக்குது பரவாயில்லைய, எல்லாத்தையும் கொஞ்சம் செல்வாத ஐயா இருக்கிறார். வெளியில இருந்து வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல இவ்வளவு பண்ணிக்கிறதா பார்ப்போம். இந்த உலகத்து கண்களை கொண்டு நம்ம இப்படிதான் பார்க்க முடியும். யாராவது வயசானவங்க ஒரு ஏழ்மையானவங்க வந்து பாவம் பற்றி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பேக்ரவுண்ட்ல நமக்கு என்ன செய்வோம், இவ்வளவு பாவம் வீட்டுல என்னெல்லாம் இருக்குது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், கணக்கு போட்டுருவோம். வீட்டுக்குள்ள போனோடனே அவ்வளவு கால்குலேட் ஆயிரும். டிவி எப்படி 25,000 பக்கத்துல பார்த்தா அவ்வளவு கணக்கு போட்டுருவோம். அதனால இந்த கண்ணை வைத்து உலகத்தவர்களும் எடைபட முடியும். ஆனால் ஐயாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனசுல நிச்சயமா ஆழ்ந்து தேட வேண்டும். மகளிரை தாழ்மையா படிக்கின்ற பொழுது எத்தனை பேர் கண்ணீர் விட்டீங்க? மனம் உணர்ந்து எத்தனை பேர் கண்ணீர் விட்டீங்க? 12 ஆண்டுகள் நம்மளை விட தாய்மார்கள் இருந்தாங்களே அப்படின்னு எத்தனை பேர் வருத்தப்பட்டீங்க? என்ன முடியலையா பாராயணம், என்ன முடியலையா, அஸ்திரத்தே கேட்டுட்டு தானே இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்படிதானே கண்ணீர் விடணுமா? அதான் மனக்கண். இறைவன் எப்படி இருக்கிறாரு, நீங்க எந்த கோலத்துல இருக்கிறாரு, வருஷமா இப்படிதானே இருக்கிறாரு, கொஞ்சமா அசைஞ்சு கொடுத்துருக்கிறாரா, ஆசனம் அங்க திரும்பி இங்க திரும்பி இருக்கிறா, அப்படி 2 வாட்டி திரும்பிச்சுன்னா கையில போட்டு கெட்டிடுவோம். வாகனத்துல அப்படிதான். அவர் அசையவே விடக்கூடாது, கெட்டி எடுத்து ஏதாவது பாடப்படுத்திடுவோம். அப்படிதானே. அப்ப இந்த கண்ணை கொண்டு காண வேண்டும். அன்னைக்கு கண்ணை என்ன செஞ்சா கண்ணப்பன் கொடுத்தான் இறைவனுக்காக. இறைச்சி மாமிசம் கூட இறைவனுக்காக சொல்லி ஏதாவது கொடுக்கணுமே என்று மாமிசத்தையே கொடுத்தாராம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? போதும் அவருக்கு இது போதும் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். எனவே ஐயா அழிவில்லாத வாழ்வை தருகின்றேன் என்று ஞானக்கண், அதுபோல மெய் அறிவு. மெய் அறிவு எது இந்த கலியுகத்தில் நமக்கு வேண்டும்? என்னது வேணும்? போதும் என்ற வாழ்க்கை நமக்கு போதும். ஆசை இருக்கணும், அளவோட இருக்கணும். பக்கத்தோட வசதியா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆசை அளவோட இருக்கணும். அப்போ நம்ம இன்னைக்கு இந்த ஆசை எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, படிக்க வைப்பதில் இருந்து திருமணம் நடக்கிறதுல இருந்து வேலை தேடுவது வரைக்கும் போறாங்கதான். பக்கத்துல இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துட்டோம்னா அந்த ஸ்கூல்ல இனியா பெரிய படிக்க மாட்டேன், அதை விட பெரிய ஸ்கூல் வந்து தேடுவோம். இன்னைக்கு அப்படி வம்பு நம்ம வீணாக தேட தேட டொனேஷன் அதிகமாகி போச்சு, ஃபீஸ் எல்லாம் அதிகமாச்சு. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னா சே ஊர்ல எப்படி பேசுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் நமக்கு வேண்டாம். ஆனா ஏதாவது தேவை என்றால் இன்னைக்கு இலக்கு காப்பீடு நமக்கு நிறைய உதவி புரியுது. அப்படிதானே. மருத்துவமனை ஏழைகளுக்காக அரசாங்கம் நமக்கு தந்த மருத்துவமனை தான் இன்னைக்கு பலன் கொடுக்குது. எனவே கல்வி நிச்சயமா நம்ம நினைக்கணும், நம்முடைய இடத்தில் எதுவெல்லாம் இருந்தோ அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஐயா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம், மெய் அறிவு நமக்கு வேண்டும் என்று ஐயா சொல்கின்றார். இப்ப குடும்ப காலங்கள்லாம் பிரித்து நிலைன்னு சொன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், உடனே
பக்குவம் அப்படிதானே. அந்த தர்மீகத்துல மெய்யறிவு படைத்தால் எல்லாரும் ஒண்ணுதான். பட்சி பறவை 84 லட்சம் உயிர்களை நம்பிதான் ஒரே நிலையில்தான் இருப்பாங்க. எனவே அந்த மெய்யறிவை தருகின்றேன் என்று ஐயா நமக்கு 4 வரங்களை தருகின்றார். இதெல்லாம் கேட்ட உடனே சான்றோர் என்ன செஞ்சாங்க? ஏதாவது கொடுத்து ஈடாக்க முடியுமா? நான் சொல்லி கொண்டு வந்தேன், அதனால ஐயா ஐயா கூடவே வந்துருவாரு, சொல்ல முடியுமா? முடியாது. தங்கத்தை போல ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தருகின்றார் என்று சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்களாம்? ஆண்டவரே இப்பரிசம் தருவீரானால் யான் அடியார் ஆளுகின்ற வஸ்துவெல்லாம், நம்ம என்னுடைய வீடு, ஆடு மாடு பூண்ட பண்டம் அனைத்தும் உமக்கு சொந்தம். குருவனை யாங்கள் வரை உமக்கு சொந்தம். விலை அடிமை ஆனோம் கான் விரையமாவே. நம்ம யாருக்கு அடிமையா? ஐயாவுக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் உலகத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் அடிமையாக இருக்கிறோம். பாத்தீங்களா? டிவியில பார்த்தாலே தெரியும், ஒரு அரசியல்வாதினா உங்களுக்கு போட்டுதான் ஆகணும், ஏன்னா கட்சியில சீட்டு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றது. எனவே இறைவனுக்கு அடிமையாக என்ன செய்யலாம்? வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். எதனால? ஐயாவுக்கு சொத்து. ஐயாவுக்கு சொத்து எனக்கு இல்ல, ஐயா தந்தது. எது தந்தாலும் ஐயா தந்தது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் உள்ள பொருட்களுக்கு மீது நமக்கு என்ன செய்யலாம்? ஆசை பற்று இல்லாமல் போய்விடும். எனவே சான்றவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஐயா விலை அடிமையாக நாங்கள் மாறிவிட்டோம் என்று. எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சொல்வதற்கு முன்வரணும். விலை அடிமை ஆகிட்டோம்யா, இனி யார் சொல்றது நாங்கள் பங்கு விட மாட்டோம், ஐயா தந்தது என்று எல்லோரிடத்திலும் அன்பை என்ன செய்யணும்? பறைசாற்றி இருக்கணும். இன்னைக்கு காலம் மாறியாச்சு, வரதட்சணை பேசின காலம் மாறி நாங்களே என்ன செய்யறோம்? போட்டு கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லப்பா, அப்படிப்பட்ட காலத்திற்கு வந்து விட்டோம். எனவே இறைவன் நமக்கு எல்லாம் நடத்தி தருகின்றார். விலை அடிமையாக மாற வேண்டும் என்று ஐயா நமக்கு நினைக்க சொல்லி இருக்கின்றார். நம்மெல்லாம் இன்னைக்கு திருக்கல்யாணத்துல என்னதான் நினைக்கணுமா? என்ன வேலை செய்தாலும் ஐயாவுடைய உதவிதான் நான் செய்து முடித்தேன். அதுபோல ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஐயாவுக்கு தான் சொல்றோம். எனக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் மாற வேண்டும். அடுத்ததாக இனி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? உலக வாழ்க்கையை புரிந்து விட்டார்கள். எனவே விலை அடிமையாக தன்னுடைய ஆன்மாவை என்ன செய்யறாங்களாம்? இறைவனிடம் அர்ப்பணிக்கிறார்கள். இனி ஒரு பிறவி எங்களுக்கு இந்த கலியுகத்துல வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்பதற்காக நிற்கின்ற பொழுது ஐயா சொல்றாங்க, நீங்கள் அம்மைமார்களை எனக்கு கைப்பிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்படிதான் நாங்கள் கைப்பிடித்து தருவது? முன்னமே தாங்கள் தான் கணவர், அதனால எங்களுக்கு வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஐயா சொல்றாரு, கை பிடிச்சு நீங்க தாங்க, அப்பதான் நீங்களும் என்ன செய்வீங்க? எங்களிடத்தில் சரணாகதி அடைவீர்கள். இதை எல்லாரும் என்ன செய்யறோம்? அம்மைமார்களுடைய கையை பிடிச்சு ஐயா கொடுக்கிறோம். ஒளி நிலையுள் இப்ப மனித நிலையை நம்ம சிந்திக்க கூடாது. ஒளி ஒளியோடு இணைய போகிறது. இப்போ ஒளி நிலையில் அம்மைமார்கள் என்ன செய்யறாங்க? ஜீவாத்மாவாக, ஐயா பரமாத்மாவாக இருக்கின்றார். இப்போ ஆன்மா என்றாலே பெண் நிலை, நமக்குள்ளது ஆண் பெண் என்ற பாகுபாடு. ஆனால் உயிரிழந்து வருவது எல்லாரும் என்னதுதான்? பெண்கள். அதனாலதான் ஐயா அன்னைக்கு கண்ணனா வந்து என்ன செஞ்சாரு? 11,000 பெண்களையும் என்ன செஞ்சேன்? திருமணம் செய்கின்ற மாய சித்தன் அப்படின்னு சொன்னார். அதனால வைகுண்டருக்கே பதறி வாழ்வது அல்லாமல் பொய் கொண்ட மற்றொருக்கு புத்தியை என்று அஞ்சாதுங்கோ. அவர் தேடும் முதல் அவர் வைத்து ஆண்டிடுங்கோ. கோபமது உங்களுக்கு கொள்ளு மேலாய் இருக்கின்றது, ஆசையது உங்களுக்கு வெகு தோஷமதாய் இருக்கின்றது. புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுடாதீர்கள் என்று ஐயா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடுத்தீர்ப்பு கேட்கின்ற பொழுது அன்னைக்கு ஐயா முன்னாடி எல்லாம் ஏழுவாசிப்பு நடந்துச்சு, எல்லாத்தையும் நான் கேட்கறதுக்கு விட்டுட்டேன், இன்னைக்கு மாறி இருக்கிறேன்னு சொன்னா ஐயா என்ன செய்ய மாட்டாராம்? விட மாட்டார். அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு
இனி அம்மைமார்களுக்கு திருக்கல்யாணம் நடக்க இருக்கிறது. ஈந்திடவே மாயவரும் தங்கத்தாலே ரத்னவழி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகாதர்ம யுகவாழ மாது வாழ ஏந்து கூறி தர்மம் அது தடைத்து வாழ ஈஸ்வர் மதர் எல்லோரும் இருந்து வாழ சார்ந்த குல சான்றோர்கள் தலைத்து வாழ தாலி மிக வாழவென்று தரித்தார் தாலி என்ற வாசகம் இது நினைச்சிடும். நம்ம ஐயாவுக்காக படிக்க போகின்றோம். எல்லாரும் சுருள் கொண்டு வந்திருப்பீங்க. பொறுமையாக என்ன செய்யணும், ஒவ்வொருத்தர்களும் எழுந்து